நாம் ஏன் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும்? நான் என்னத்துக்காக ஆத்ம ஆதாயம் செய்யணும்? முதல்ல ஆத்ம ஆதாயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? இப்போ அடுத்த ஒரு கேள்வி, நாம் ஏன் அந்த ஆத்ம ஆதாயம் செய்யணும், நாம் ஏன் செய்ய வேண்டும் என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் நமக்கு என்ன கற்பிக்கிறது? வேதம் நமக்கு என்ன காண்பிக்கிறது? அப்படின்றத தான் என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பாகம் 1 ஆமென், நாம் ஏன் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும், பாகம் 1. ஓகேவா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 6வது அதிகாரம் 40வது வசனம். லூக்கா 6வது அதிகாரம் 40வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். தன் குருவை போலவே இருப்பான். சொல்லுங்க எல்லாருமே, தேறினவன். ஏன் நம்ம ஆத்ம ஆதாயம் செய்யணும் அப்படின்னா, என் குரு எப்படி இருக்கிறார்னா, என்ன மொதல் பாயிண்ட், இயேசு அதை செய்தார். எழுதிக்கோங்க, மொதல் பாயிண்ட் என்னது? இயேசு அதை செய்தார். நான் ஏன் ஆத்ம ஆதாயம் செய்யணும்னா, என் குரு அதை செஞ்சார், நான் அவருக்கு சீஷன். எந்த ஒரு சீஷனும் குருவின் வழியில் நடக்கிறவன் தான் யார் மெய்யான சீஷனாக இருக்க முடியும். யோவானை பின்பற்றுகிறவர்கள் யோவானை பின்பற்றினார்கள், இயேசுவை பின்பற்றினவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். ஆமென், அல்லேலூயா. பரிசேயர் சீஷர்கள் பரிசேயர்களை பின்பற்றினார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை பின்பற்றினார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இயேசுவுக்கு சீஷனாக இருக்கிறேன், என் குரு இயேசுவாக இருக்கிறாரு. அப்போ நான் சீஷனாய் அவருடைய வழியில் நடப்பது என்னுடைய வேலை. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? ஏன்னா தேறினவன் எவனும் குருவை போல் இருக்கிறான். கரங்களை தட்டி, ஐயா நான் ஏன் தெரியுமா ஆத்ம ஆதாயம் செய்யணும்? ஆத்ம ஆதாயம் என்றால் என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் ஆத்ம ஆதாயம் ஏன் செய்யணும் அப்படின்னா, என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, அதை ஏன் செய்யணும் அப்படின்னா, இயேசு அதை இந்த பூமியில் செய்தார். அவருடைய சீஷனாக நானும் செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் ஏன் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதற்கு நம்முடைய குருவாகிய இயேசு கிறிஸ்துவே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு ரோல் மாடல். நமக்கு முன்மாதிரி யாருங்க? உங்களுக்கு முன்மாதிரி யாருங்க? எனக்கு முன்மாதிரி யாருங்க? சபைக்கு முன்மாதிரி யாருங்க? சபையினுடைய தலை தாங்க. சபையினுடைய தலை போதகர் அல்ல, என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமியில் ஆத்ம ஆதாயம் செய்தார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அவர் திரித்துவத்தினுடைய 2வது நபராக காணப்படுவர் தான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திரித்துவத்தினுடைய பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அப்போ இந்த திரித்துவத்தினுடைய 2வது நபராகவும் பிதாவாகிய தேவனுக்கு சமமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தெய்வீக மேன்மை அத்தனையும் விட்டு இந்த பூமியில் இறங்கி மனிதனாக பூமியில் பிறந்தார். அவர் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஆத்ம ஆதாயம். ஆமென், அல்லேலூயா. கரங்களை தட்டி, அவர் இங்கே பிறந்து அடிமையின் ரூபம் எடுத்ததுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆத்ம ஆதாயம். ஆமென், அல்லேலூயா. அவர் குடிகாரர்கள் மத்தியிலையும், வேசிகள் மத்தியிலையும், பாவிகள் மத்தியிலையும், ஆயக்காரர்கள் மத்தியிலையும் சுற்றி நடந்து ஜனங்களை ரட்சித்து பரிசுத்தமாக்கும்படிக்காக இந்த பூமியில் வந்தார். அதுதான் ஆத்ம ஆதாயம். நாம் ஏன் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் அப்படின்னா, என் குரு, என் தலைவர், என் தலை என்ன தெரியுமா? இந்த பூமியில் ஆத்ம ஆதாயம் செய்தார். அவருடைய சீஷனாய் நான் அவர் விட்டு சென்ற, அவர் சொன்னதை செய்வது தான் இந்த பூமியில் ஆத்ம ஆதாயம். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், இயேசு அதை செய்தார். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். நாம் ஏன் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும்? அப்போ ரைட்டு, கரண்ட்டில் தான் இருக்கிறீங்க, டச்சில் தான் இருக்கிறீங்க, அந்த ஃப்ளோவில் தான் இருக்கிறீங்க. ஆமென். வசனம் சொல்லுகிறது, எடுக்க வேணாம், தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில்
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எதுக்கா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு எங்க வந்தாராம்மா? உலகத்துக்கு வந்தாரு. பாருங்க, என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. அவர்களின் பிரதான பாவி நான். இது யார் சொன்னா தெரியுமா? பவுல் சொல்றாரு. பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாவத்தில் இருக்கிற ஜனங்களை, பாவத்தினாலே தேவனை விட்டு தூரம் போன ஜனங்களை, தேவ பிள்ளைகளே, பாவத்தின் நிமித்தம் மரணத்துக்கு ஏதுவான ஜனங்களை இந்த இயேசு கிறிஸ்து அவங்க பாவங்களை நீக்கி சுத்திகரித்து அவங்களை நீதிமானாக்கி அவங்களை பரிசுத்தமானாக்கி அவங்களை என்ன பண்ணுறாராம்? அவர்களை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானாய் மாற்றினார். கரங்களை தட்டுங்களேன். இதில் பிரதான பாவி யாருன்னா பவுலுன்னு சொல்கிறாரு. பவுலோடைய வாழ்க்கையில் அவன் பாவியாக இருந்தான், இயேசுவை அறியாதவனாக இருந்தான். இயேசுவை அறிய செய்து அவனை ஒரு உண்மையும் அங்கீகரியுமான பாத்திரமானாய் மாற்றினார்னா எதுக்காக தெரியுமா? அந்த ஆத்துமா ஆதாயப்படுத்தும்படிக்காக. ஆமென், அல்லேலூயா. பவுலுடைய ஆத்துமா ஆதாயப்பட்டது, பரலோகத்திற்கு நேராக ஆயத்தப்படுத்தது. அல்லேலூயா. லூக்கா 19வது வசனம் 19வது வசனம் 19வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இயேசு இந்த பூமியில் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, ஆத்மாவை ஆதாயப்படுத்த, ஒருவனும் கெட்டு போகாதபடி, ஒருவனும் நரகத்துக்கு போயிடாதபடி. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அவர் ஆத்ம பணி செய்யலைன்னா, அந்த அவருடைய சுவிசேஷத்தை நாம் அறியலைன்னா, அந்த சத்தியத்தை நாம் அறியலைன்னா, இன்னைக்கு நமக்கும் ரட்சிப்பு இல்லைங்க. நம்ம ஆத்மாவும் நரகத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கோம். யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஆத்மாவை அவர் ஆதாயப்படுத்தினாரா இல்லையா? உங்களுக்கு சுவிசேஷத்தின் மூலயமா, சத்தியத்தின் மூலயமா, உங்கள் பெற்றோர் மூலயமா, உங்கள் சபையின் மூலயமா. உதாரணத்துக்கு சொல்கிறேன், பிறந்ததுலேருந்து கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவங்க எத்தனை பேர் கையை உயர்த்துங்க? ஓகே, கர்த்தர் ஸ்தோத்திரம். இல்லை, நான் பிறந்தது கிறிஸ்துவ குடும்பத்தில் இல்லைன்றவங்க கரங்களை உயர்த்துங்க. இப்போ நீங்கள் சபைக்குள்ளே இருக்கிறீங்களே, இயேசுவை தெய்வமாய் அறிந்திருக்கிறீங்களே, என்ன நல்லா புரிந்துக்கோங்க, இதுதான் என் ஆத்தும ஆதாயம். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. சரி, எத்தனை பேர் கிறிஸ்தவர்னு சொல்லி கரங்களை உயர்த்துனீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்தவர்களாய் பிறந்ததுனால மாத்திரம் பரலோகம் போயிட முடியாது. கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம், அவ்வளவுதான். எவன் ஒருத்தவன் கிறிஸ்துவை உடையவனாய், கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்துவை உடையவன், யாருக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா அவன் தான் பரலோகம் போக முடியும். அந்த விதத்தில் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உலகத்தை நேசித்து கொண்டிருக்கிறார்கள், உலகத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, உலகத்தோட ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதிலிருந்து நீங்களும் நானும் ஆத்தும ஆதாயம் பண்ணப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. அப்போ நீங்கள் ஆத்ம ஆதாயம் ஒருத்தவங்க பண்ணப்பட்டு ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்பட்டிருக்கிறீங்க. வசனத்தினால, வார்த்தையினால், சபையினால், ஊழியக்காரங்களால், தேவநாம மகிமைக்கென்று. இந்த அனுபவத்தை பெற்ற நம்மளும் என்ன பண்ணணும்? ஆத்ம ஆதாயம் பண்ணணும். அதுக்கு முதல் ரோல் மாடல் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் சொல்கிறது புரிஞ்சிச்சா? எனவே நாம் ஆண்டவருடைய முன்மாதிரியை பின்பற்றி பாவிகளுக்கு சுவிசேஷம் நாம் என்ன பண்ணணும்? அறிவிக்க வேண்டும். எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க? உங்கள் கையை உயர்த்துங்க பார்ப்போம். அப்படின்னு சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் உயர்த்த முடியும்? உங்கள் இருதயத்தில் வச்சுக்கோங்க. மற்றவர்களை நான் குற்றப்படுத்த விரும்பலை. ஐயா, நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஐயா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேன், நான் ஆத்ம ஆதாயம் பண்ணுறேன்றவங்க உங்கள் இருதயத்துக்குள்ளே என்ன, நான் ஆத்மாயம் பண்ணுறேன் அப்படின்னு உங்களோட இருதயத்துக்குள்ளே எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம என்ன நினச்சிட்டோம்? ஆத்ம ஆதாயம்லாம் அது பாஸ்டரோட வேலை, அவருக்கு வேறு என்ன வேலை?
ஆத்ம ஆதாயம் போதகருடைய பணி மாத்திரம் இல்லைங்க, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பணி, சபையோட பணி. சபையோரே ஒன்றாய் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை அழிந்து போகிற ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த தான் உங்களையும் எண்ணி அழைச்சிருக்கிறார். அதற்கு நமக்கு முன்மாதிரி யாரு? இயேசு. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு இது வரைக்கும்? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். தேவனை விட்டு தூரமாக இருக்கிற அந்த மனுக்குலத்தை தேவன் பக்கம் திருப்ப வேண்டும். மெய்யான மனம் திரும்புதலுக்குள்ளும் உண்மையான ரட்சிப்புக்குள்ளும் இந்த உலக மக்களை கொண்டு வருவது தான் என்னது? ஆத்மாதாயம். எத்தனையோ பேர் ரோட்டில் போகிறான் இல்லையா? எத்தனையோ பேர் நம்ம வேலை ஸ்தலத்தில் பார்க்குறோம் இல்லையா? எத்தனையோ பேர் நம்ம குடும்பத்தில் இருக்காங்க இல்லையா? நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்க இல்லையா? நம்ம ஊர் மக்கள் இருக்காங்க இல்லையா? நம்ம தெரு மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? நம்ம கிராம மக்கள் இருக்காங்க இல்லையா? எத்தனையோ பேர் இன்னும் கிறிஸ்துவை அறியாமல் வாழ்ந்து கொண்டுட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்து அவங்கள தேவன் பக்கம் இழந்து போன தேவனுடைய உறவை அவங்களுக்கு மறுபடியும் புதுப்பிக்கிற ஒரு பாலமாய், ஒரு மத்தியஸ்தராய் கர்த்தர் உங்களை எண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம போய் செய்யலைன்னா ஆத்ம பணி எப்பொழுது இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்? ஆமென். தேவன் உங்களையும் எண்ணியும் ஒரு மத்தியஸ்தராய் ஒரு பாலமாக வச்சிருக்கிறாருங்க, உலகத்தானுக்கும் நமக்கும் தேவனுக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் தான்ப்பா போய் பண்ணணும் ஆத்ம ஆதாயம். அவர் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, உங்களையும் எண்ணியும் உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. ஏன் அழைக்கிறதுக்கு ஒரு முருகேசன் இல்லையா? அழைக்கிறதுக்கு இதே ஊரில் ஒரு பாலகுமாரன் இல்லையா? இதே இதில் ஒரு மகேஸ்வரி இல்லையா? ஒரு ராஜேஸ்வரி இல்லையா? இருக்கிறாங்க. ஆனால் ஏன் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் தெரியுமா? நீங்கள் அவருக்கென்று அவருடைய ஆத்ம ஆதாய பணியை செய்ய. ஆனால் இருந்தும் என் கண்களை இறுக்கி கட்டிக்கிட்டு, என் இருதயத்தை சுயநத்தினால் நிரப்பிக்கிட்டு, எனக்குன்னு ஒரு அற்ப வாழ்க்கை வாழ்கிறேன் பாருங்க. நான் சொல்கிறேன், கொஞ்சம் கடினமாக இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்குன்னு ஒரு அற்ப வாழ்க்கை வாழ்கிறேன் பாருங்க. நான் என்னுடைய என் வாழ்க்கை, என் எக்கனாமிக், என் குடும்பம், ஏதோ இந்த பூமியில் சபைக்கு வந்தோம், ஆராதனை பண்ணோம், சத்தியத்தை கேட்டோம், சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், ரைட், ஓகே. தேவப்பிள்ளையே 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 ஒரு மரத்தை உங்கள் வீட்டில் வைங்க, ஒரு செடியை வைங்க, அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுங்க. எதுக்குங்க செடியை வச்சிங்க? எதுக்குங்க தண்ணியை ஊற்றுனீங்க? சொல்லுங்கள், சொல்லுங்களேன், வாயத்தனை சொல்லுவோம். என் வீட்டில் இன்றைக்கி தோட்டத்தில் ஒரு செடியை வச்சேன், டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றுறேன்னு வைங்க. எதுக்கு? தேவப்பிள்ளைகளை சொல்லுங்கள். ஏதாவது இல்லை, நான் வேறு ஏதாவது, அது என்ன ஆகணும்? வளரணும். ஓகே, அப்புறம் வெரி குட். கரங்களை தட்டி நல்ல கையை தட்டி. ஐயா, நீங்கள் வைக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம் தெரியுமா? அது ஒரு நாள் வளர்ந்து உங்களுக்கு கனி கொடுக்கணும். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை ரட்சித்து உங்களை தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக்கி, ஆனால் நம்ம மட்டும் ஆண்டவருக்கு கனியே கொடுக்கலனா, இந்த உலகத்திற்கு உங்களை உப்பாக வச்சிருக்கிறாரு, இந்த உலகத்திற்கு உங்களை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். நான் வெளிச்சமும் கொடுக்க மாட்டேன், உப்பாவும் இருக்க மாட்டேன்னா, ஆத்ம ஆதாயத்துக்காக தான் நமக்காக முன்மாதிரியான ரோல் மாடலான இயேசு அவருடைய எல்லா வேலையும் விட்டுட்டு, எப்படி எப்படி பரலோகத்தில் அந்த மேன்மையை விட்டுட்டு, அந்த தெய்வீக மேன்மையை, கனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே ஒரு மனுஷ சாயலானார், அடிமையின் ரூபம் தரித்தார். ஆனால் நமக்கு ஆத்ம ஆதாயம் செய்ய என்ன இல்லை? சொல்லுங்களேன், என்ன இல்லை? என்ன இல்லைம்மா? முதல்ல மனதில்லை, அதனால தான் நேரம் இல்லை. நேரம் இல்லைன்றதெல்லாம் என்னது? நேரம் இல்லை சாப்பிட்றோமா, நேரம் இல்லை தூங்குறோமா, நேரம் இல்லை வேலைக்கு போகிறோமா, நேரம் இல்லை படிக்க போகிறோமா, நேரம் இல்லை குடும்பத்தை பார்க்குறோமா, நேரம் இல்லை மாதம் ஆனால் 1ஆம் தேதி எங்களையும் தான் சொல்கிறேன் டிமார்ட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோமா. மனசு இல்லை, அதனால் நேரம் இல்லை, அவ்வளோதான். நீங்கள் மனசு வச்சிங்கன்னா 1/2 மணி நேரம் கிடச்சா கூட அந்த 1/2 மணி நேரத்தில்
எந்த கிராமத்தில் போய் ஏதாவது ஒரு ஆளை மாதத்தில் ஐயா எனக்கு 7 நாளில் 3 நாள் கிடைக்கும், 5 நாள் கிடைக்கும், இல்லை 4 நாள் கிடைக்கும், இல்லை 2 நாள் கிடைக்கும், ஐயா எனக்கு ஒரே ஒரு நாள் தான் அரை மணி நேரம் கிடைக்கும், அந்த அரை மணி நேரமாவது ஒரு கிராமத்துக்கு ஓடி இருக்கணுமே. இல்லை தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரம் அரை மணி நேரம் ஒரு ஆத்மாவை போய் சந்திங்க, ஒரு ஆத்மா உள்ளே வந்துடும். நான் சொல்கிறது புரியுதா? தேவ பிள்ளைகளே, இது குற்றப்படுத்துகிற பிரசங்கம் அல்ல, உங்கள் இருதயத்திற்குள்ள தேவன் மீது வைராக்கியத்தை உண்டு பண்ணுகிற விதைக்கிற விதை என்று நினைத்து கொள்ளுங்கள். எனக்கும் பொருந்தும். ஆமென். நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் சந்தோஷம், உற்சாகமாக செய்யுங்க. செய்யலைன்னா இன்றைக்கி உங்கள் கண்ணை ஆண்டவர் திறக்கட்டும், ஆத்ம ஆதாய பணியில் இறங்குங்க. ஒன்று உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, இல்லை சபையோடு இணைஞ்சாவது செய்யுங்க. ஆனால் வசனம் சொல்கிறது என்ன வேணுமா? தேவ பிள்ளைகளோடு பரிசுத்தவானோடு சபையோடு ஐக்கியம் கொண்டு ஊழியம் பண்ணணும்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அன்பு தேவ பிள்ளைகளே, மறுபடியும் நான் சொல்கிறேன், ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டியதனுடைய அவசியம் என்ன அப்படின்னா, நாம் ஏன் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும்? சொல்லுங்களேன், டக்குன்னு சொல்லுங்களேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். என்னவா? 1 தீமோத்தேயு 1:15 அவர்களில் பிரதான பாவி நான் என்ன பண்ணுறான்? அந்த பவுலே ஆண்டவர் மாற்றினாரே, மனம் திரும்பினாரே. இன்னைக்கு அதே போல் இயேசுவை பதைக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இயேசுவை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சபையை உடைக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? வேதத்தை கொளுத்துக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? சுவிசேஷ ஊழியத்தில் வந்து இடையூறு செய்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? பவுலை மாற்ற தெரிஞ்ச தேவனால ஏன் அப்படிப்பட்ட ஜனங்களை மாற்ற முடியாதா? ஐயா, அவர்களுக்கு இயேசு வேணும். அவர்களுக்காக இயேசு கல்வாரி சிலுவையில் மரிச்சார். அவர்களும் பரலோகம் போகணும். இந்த சுவிசேஷ ஊழியத்துலலாம் பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்க வாலிப பசங்களாம் ஓடி போய் இருக்கிறதுலையே ஏற்றி கேட்க முடியாத, திருப்பி அடிக்க முடியாத, இல்லாட்டி அப்படியே பஞ்சத்தில் அடிப்பட்டவனை இருக்கிறவனை தான் போய் என்ன பண்ணுவாங்க? இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார், நீங்கள் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் தவறு இல்லையா? ஆனால் பக்கத்தில் இனோவா காரில் வெள்ளின்னு சொல்லியுமா ஒருத்தன் போவான், அவன் உள்ளே பார்க்கும் போதே கட்சி கொடி இருக்கும், அவன் பக்கத்தில் கூட நெருங்க மாட்டாங்க. ஏன்? சுவிசேஷம் அவருக்கு கட்சி கொடியோட இனோவா காரில் வெள்ளின்னு சொல்லியுமா போகிறவன் வாழ்க்கை நம்மளோட கேவலமாக இருக்குது, தெரியுதா? உள்ளே போய் பாருங்கள், எவ்வளோ வியாதி இருக்குது, குடும்பத்தில் எவ்வளோ தரித்திரம் இருக்குது, எத்தனை சாபம் இருக்குது, எத்தனை நிம்மதி இல்லை. எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருக்குது, யாரும் போய் பார்க்குறதில்ல, பேசுகிறதில்ல. ஏன்னா நமக்கு பயம், அவன் ஏதாவது நம்மளை வச்சு செஞ்சு விட்ருவானோன்னு. தைரியமாக நில்லுங்க, அவனுக்கு இயேசு வேணும். அந்த ஆத்மா ஒன்று உள்ளே வந்துச்சுன்னு வைங்க, பல காரியங்கள் சபையில் நடக்கும், தெரியுமா? அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஆள் உள்ளே வரட்டும், தேவனுடைய ராஜ்யத்திற்கான வழிவாசல் திறக்கப்படும். சந்திங்க, மேலேருந்து கீழே வரைக்கும் யாரையும் விடாதீங்க, ஆத்ம ஆதாயம் செய்யுங்க. சகையோ பார்த்து சகையோ அப்படின்னு இயேசு பம்பளைங்க, உன் வீட்டுக்கு தான் இன்னைக்கு வரணும். அடுத்த நிமிஷமே அப்பேற்பட்ட சகையோ மனம் திரும்பினா, என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே நான் யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கிட்டா நாளை தனையா, அதுதான் மனம் திரும்புதல், அதுதான் ஆத்ம ஆதாயம். அதை தான் செய்யணும் சபை. நான் சொல்கிறது புரியுதா? அன்பு தேவ பிள்ளைகளே, மறுபடியும் சொல்கிறேன், வெந்ததை திம்போம், விதி வந்தோன்னே அதற்கான அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக கர்த்தர் உங்களை எண்ணி அழைக்கலை. நமக்கு ஒரு ரோல் மாடல் உண்டு, நமக்கு ஒரு முன்மாதிரி உண்டு. என் பிரச்சனையை சொல்லிட்டு கதவை சாத்துறவர் அல்ல, பிரச்சனையெல்லாம் விட்டு உடச்சி வெளியில் வாங்க, உங்கள் பிரச்சனையை அவர் சரி செய்வார். சூழ்நிலையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாஸ்டர். இந்த நாயின் தேசத்தோட விதவை இருக்கா பாருங்க, இயேசு பக்கத்தில் தான் இருக்காரு, அவளால் அவரை நோக்கி பார்க்க முடியல. காரணம் என்னன்னா, அவள் பிரச்சனை ஃபுல்லாக அவன் கண்ணு ஃபுல்லாக செத்து போனால் அவன் வாலிபன் மீது தான். இனி என்னை யார் பாப்பா, இனி யார் என்னை விசாரிப்பா, யார் என்னை நடத்துவா,
கணவனும் இல்லை, நம்பிக்கை எல்லாம் போச்சு. இதை பார்க்காதீங்க, கொஞ்சம் பக்கத்தில் இருக்க இயேசுவை பாருங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த ஒரு பாட்டு பாடம் பிரதர் அழகாக சொல்லிட்டு போனாரே, எதையாகில் இல்லை எல்லாவற்றையும் செய்ய அவரால் கூடும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்லா கரங்களை தட்டி, வசனமே அதான் சொல்லுது. அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். பார்வையை மாற்றுவோம், பார்வையை மாற்றுவோம். ஆமென். ஆத்மா ஆதாயத்தை இயேசுவை போல செய்வோம். ஆமென், அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை போல செய்தாருங்களா? அது ஏட்டு சுரக்கா. ஏட்டில் இந்த சுரக்கான்னு எழுதுனா அதை எடுத்து கறியை செய்ய முடியாது பாஸ்டர். உங்களுக்கு தெரியாது ஆத்மா ஆதாயத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. அதனால தான் அந்த பக்கமே திரும்பாமல், அந்த பக்கமே போகாமல் இருக்கும். இயேசு மட்டும் இல்லை, அவரை விசுவாசித்த அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்கயா. வசனம் இருக்குது, எடுப்போமா? இப்போ எடுப்போமா? வேதத்தை எடுத்து வாசிப்போமா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 46-47. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 46-47. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டிருந்தார். அதுதான் ஆத்மாதாயம். ஆதி அப்போஸ்தலர்கள் இடத்துல ஒரு மனம் இருந்துச்சு, சபை ஐக்கிய இருந்துச்சு. இன்னைக்கு சபையில் ஐக்கியமும் இல்லை, ஒரு மனமும் இல்லை. அப்புறம் எங்கேருந்து அனுதினமும் ஆண்டவர் சபையில் ஆத்மாக்களை நிரப்புவார்? ஐயா, எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். அது இல்லைங்க பிரச்சனை. ஆனால் ஆவியானவர் ஒருவரே. அந்த ஒரு மனத்தின் ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிறாரு. எனக்கு ஒரு வேற ஆவியானவர், பிரதருக்கு ஒரு வேற ஆவியானவர், சகோதரிக்கு வேற ஒரு ஆவியானவர் அல்ல. அந்த ஆவியானவர் தான் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரே ஆவியானவர் தான், ஒரே வசனம் தான். ஏன் ஒரு மனம் இல்லை? ஏன் ஆத்மா ஆதாயம் செய்கிறதில்ல? விஷயம் வேற ஒன்றும் இல்லை, ஈகோ. நான், என்னால், என் மூலியமா, என்னால் தான், நான் தான். பிரச்சனையே அங்கே தான். ஒருவருக்கொருவர் தாழ்மையில், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்ததில்லை, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்கிறதில்ல, ஒருவர் தாங்குகிறதில்ல. வசனம் சொல்லுது. இது இருந்துச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வேலை தானாக நடக்கும். ஆத்மா ஆதாய பணி. ஆமென், அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் நாட்களில், ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் எப்படியா கர்த்தர் அனுதினமும் சபையில் என்ன பண்ணிட்டார்? சேர்த்து கொண்டு வந்தார். ஏன் அப்படின்னா, அவன் தேவனுக்கு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மெய்யான சீஷனாக நடந்தான். குருவை தேறினவன் எவனும் குருவை போலவே இருக்கிறான். எப்படி இருக்கிறானா? எத்தனை பேர் குருவை போல இருக்கிறீங்க? உங்கள் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இப்போ தைரியமாக உயர்த்துங்க. குருவை போலவே இருக்கிறோம். குருவை போல இல்லைன்னா இருக்கணும் இன்னமேட்டுக்காது. ஆமேன், அல்லேலூயா. அதுக்கு தான் பிரசங்கம். ஆமேன். நம்ம வாழ்க்கையை மாத்திர, நம்ம சிந்தனையை மாத்திர, நம்ம செயல்களை மாத்திர, தேவ சித்தத்திற்கு நேராய் நடத்துகிறது தான் என்னது? பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை கேட்குற தேவ பிள்ளைகளை, உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை இந்த பிரசங்கம் உண்டு பண்ணலனா, இல்லை அதை கேட்டும் நீங்கள் உணராதிருப்பீர்கள் என்று சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன். அனுதினமும் விசுவாசிகள் ஆலயத்தில் தரித்திருந்தார்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்தார்கள். ஓகே, அது அந்த காலத்தில். இந்த காலத்தில் அப்படின்னா மளிகை கடை திறந்திருக்கா இல்லையா? சரி. பொழுதுபோக்கு பூங்கா திறந்திருக்கா இல்லையா? சரி. மதுக்கடைகள் திறந்திருக்கா இல்லையா? ஆஸ்பத்திரிகள் திறந்திருக்கா இல்லையா? அப்போ ஆலயம் திறந்திருந்தா என்னங்க? ஆலயத்தில் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம்? ஞாயிற்றுக்கிழமை சல்யூட் அடிச்சுட்டு போனோம்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம கண்ணிலே போடுறது.
என்ன பண்ணக்கூடாது? தேவ பிள்ளைகளை, ஆலயம் திறந்து தான் இருக்கணும். கர்த்தருடைய ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ ஜெபிக்கணும். ஆத்மா ஆதாயத்துக்காக, ஆத்மா பணிக்காக, ஐக்கியம் கொள்கிறதுல, ஊழியம் செய்கிறதுல, நம்மளுடைய நேரத்திற்கு ஏற்றார் போல. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், இங்கே அப்படியானால் நாம் சபைகளும் தினமும் திறந்து ஜெபமும் ஆத்மா ஆதாயமும் தினமும் என்ன பண்ணணும்? நடத்த முடியுமானா நடத்த முடியும். முதல்ல மனசு வேணும், ஆட்டோமேட்டிக்காக நேரம் வரும். ஆமென். நம்மால் இயன்ற நேரங்களில் ஆத்மா தான் என்ன பண்ணணும்? நம்மளால் முடியும் போது சொல்கிறையா, கண்டிப்பான்னு சொல்லலை. நான் நியாயப்பிரமாணத்தின் பிரசங்கியார் சொல்லுங்களேன். நியாயப்பிரமாணத்தின் பிரசங்கியார் அல்ல, விசுவாச பிரமாணத்தின் பிரசங்கியார் தான். ஆமென், ஹல்லேலூயா. நான் நியூ கவர்மெண்ட்டை தான் பேசுகிறேன், ஓல்டு கவர்மெண்ட்டை பேசலை. ஆனால் அந்த நியூ கவர்மெண்ட்டில் தான் பார்க்குறோம் இப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தாங்க, செயல்பட்டாங்கன்னு. உங்களால் நேரம் கிடைக்கும்போது சபையில் செபிங்க, ஆத்ம ஆதாயத்துக்காக செபிங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது சபையோடு ஆத்ம ஆதாய பணியை செய்யுங்க. ஏன் அப்படின்னா, இயேசு அதை செய்தார். சீஷர்கள் அதை, நானும் சீஷனாய். செகண்ட் பாயிண்ட், அபிஷேகத்தின் நோக்கம் ஆத்ம ஆதாயம். ஐயா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு பாருங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க பாருங்க. அந்த நோக்கம் என்ன தெரியுமா? ஆத்ம ஆதாயம் பைபிள் சொல்லுது. நான் சொன்னது மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. ஐயா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கீங்க பாருங்க. சபையில் இருக்கிற எல்லோரும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க பாருங்க. இந்த அபிஷேகத்தினுடைய நோக்கமே என்ன தெரியுமா? ஆத்மாதாயம். நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறோம். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஓகே. அடுத்தது, திருத்துவத்தின் மூன்றாவது நபராகிய தேவ ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். நிரப்புகிறாரா இல்லையா? ஆவியானவரால் நிரப்பப்படுறோமா இல்லையா? சரி, அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் இல்லையா? இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படுவதனுடைய தேவ நோக்கம் என்னன்னா, நல்லா கவனிக்கணும். சிலர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்னை அப்படியே நிரப்புவார்னா அப்படியே நான் உடனே என்ன பண்ணுவேன்? பக்கத்தில் இருக்கிற பாட்டு புத்தகத்தெல்லாம் மிதின்னு மிதிப்பேன். இல்லாட்டி என்ன பண்ணுவேன்? போட்டு வச்சிருக்க பாயெல்லாம் உருண்டு பரண்டு எல்லாத்தையுமே நச்சு எடுத்துருவேன். அநேகருக்கு பரிசுத்த ஆவியானவர் அதுதான் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சொல்கிறது புரியுதா? சபையில் விரிக்கப்பட்ட பாயெல்லாம் என்ன பண்ணுறது? நாசமாக்கிறது. பக்கத்தில் ஒருத்தனை விடுறதில்ல. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னு யார் யாரெல்லாம் நோட் பண்ணி வச்சுருந்தோமோ அன்னைக்கு முடிச்சு விட்டுறது. பரிசுத்தாவியானவர் ஹேய், பரிசுத்தாவியானவர் ஹேய் அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்பொழுது உங்களே அறியாமல் நீங்கள் ஆவியில் நிரப்பப்படுகிற அபிஷேகிக்கிற அனுபவத்தை நான் கேலி பண்ணலை. ஆனால் நமக்கு கற்பிக்கப்பட்டு நாம் காண்கிறவைகள் எல்லாமே அப்படியே போயிடுச்சு. ஆனால் உண்மையான அபிஷேகத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது நிரப்பப்படும் போது, அந்த அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்பும் பொழுது ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாய் மாறணும். அதை நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 1:8 வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில். ரெடி சிஸ்டர், உடனே நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக இருக்கீங்களே. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ரெடி, ஓகே. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து ஸ்ட்ரென்த். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்த ஆவி அபிஷேகம் உங்கள் மேலே வரும்பொழுது, நீங்கள் பரிசுத்த ஆவியினோட அபிஷேகத்தில் நிரம்பும் போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். போதுமா? நல்லா கவனிச்சிங்களா? அப்போ பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உங்களை எப்படி நடத்தும்னா, பாயை கிழிக்கிறதுக்கு கிடையாது. அவருக்கு, கிறிஸ்து சொல்றாரு, இயேசு சொல்றாரு, எனக்கு சாட்சிகளாய் மாறுவீங்க. எங்கெல்லாம்? எருசலேமில், அடுத்து யூதேயாவில், அடுத்தது சமரியாவில்,
அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு சொல்கிற மாதிரி புரியுறேன். நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த அபிஷேகத்தினுடைய நோக்கம் உங்களை ஆத்ம ஆதாயத்துக்கு நேராய், இயேசு செய்த ஆத்ம ஆதாயத்துக்கு நேராய், அவருடைய சாட்சிக்கு நேராய் உங்களை நடத்துமா. எப்படின்னா, எருசலேம்ன்றது எதை தெரியுமா குறிக்கிறது? திருச்சியை, தமிழ்நாட்டை குறிக்குதுன்னு வச்சுக்கோங்க. எங்க அவங்க சொல்கிற எருசலேமே லோக்கலு. அப்போ லோக்கல்னால் என்னது? திருச்சியோ நம்ம லோக்கல் தமிழ்நாடோ வச்சுப்போம். அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கு யூதேயா முழுவதும். யூதேயானா இப்போ தமிழ்நாடு இருக்குன்னு வைங்க லோக்கலு. அடுத்தது பிற மாநிலங்கள் இருக்குது பாருங்கள், அதுதான் யூதேயான்னு வச்சுப்போம். சரியா? அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? சமரியாவிலும். சமரியானா இப்போ வெளி மாநிலங்கள் கிடையாது, வெளிநாடுகளை வச்சுப்போம். அப்போ லோக்கலில், அடுத்த மாநிலங்களில், அடுத்த நாடுகளில், அடுத்தது பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாய். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ உன்னுடைய பகுதியில், மாநிலங்களில், நாடுகளில், உலகம் முழுவதிலும் தேவனுடைய ஆத்ம ஆதாய பணியை செய்கிற மிகப்பெரிய சாட்சியாய் மாறுவியான். அபிஷேகத்தோட நோக்கம் என்ன தெரியுமா? தேவனுக்கு பலன் அடைந்து சாட்சிகளாய் மாறுவது, கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் மாறுவது, கிறிஸ்துவை போல் மாறுவது. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? நம்ம ஏன் ஆத்ம ஆதாயம் செய்யணுமா? சரி, ரைட்டு, முதலேருந்து வரீங்க, வெரி குட். அடுத்தது அபிஷேகத்தினுடைய நோக்கம். ஆண்டவர் உங்களை ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் பலத்தில் அல்ல, உங்களுடைய வல்லமையில் அல்ல, தேவ பலத்தில் எல்லா இடத்துலையும் போய் ஆத்ம ஆதாயம் பண்ணு, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவி, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டு. அதுதான் சாட்சி. நம்ம தெருவில், பக்கத்து தெருவில், நம்ம தெருவுக்கே இன்னும் போகாமல் இருக்கிறோமே. பக்கத்து தெருவுக்கு போகணும், திருச்சிக்கு போகணும், தமிழ்நாடு ஃபுல்லாக போகணும், பிற மாநிலங்களுக்கு போகணும், அந்நிய தேசங்களுக்கு போகணும். போக மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாள் ஏறணும் ஃப்ளைட்டை, உலகத்தை கலக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ பாருங்கள், அபிஷேகம் பெரும் முன்பாக பல விஷயங்களில் நாம் என்னவாக இருந்திருப்போம்னா பலவீனமான மனுஷனாக இருந்திருப்போம். உண்மைதானே? பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளை உங்களுக்கு தான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம்? நம்ம மாம்சத்தில் ஒரு பலவீனமான மனுஷனாக இருந்திருப்போம். சில பாவங்களை நம்மால் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாத அளவுக்கு பலவீனவர்களாக இருந்திருப்போம். சில ரகசிய தீய பழக்க வழக்கங்களை விட முடியாத மனிதனாய் பலவீனர்களாய் நாம் இருந்திருப்போம். விசுவாசத்தினால் இப்போ என்ன பட்டிருக்கிறோம்? பலவீனராக இருந்த நம்ம ஆவியானவர் அவருடைய அபிஷேகத்தினால் பலமடை செய்துட்டார், பலத்தை கொடுத்துட்டார். இப்போ நம்ம வேலை என்ன தெரியுமா? ஆத்ம ஆதாய பணி. அபிஷேகத்தினுடைய நோக்கம் ஆத்துமக்களை சந்திப்பது, நடத்துவது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த பலனை யார் கொடுக்குறாரு அப்படின்னு வசனம் சொல்லுது. எபேசியர் 3:16. டக்குன்னு எடுத்து வாசிங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். இவ்வளோத்தையும் ஆவியானவர் மூலமாக நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த வல்லமையை பெற்றிருக்கிறோம், அந்த பலனை பெற்றிருக்கிறோம். நாம் என்னவா இருக்கணுமா? சாட்சிகளாய் மாறணும். எதற்கு? இந்த திருச்சி பட்டணத்துக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு, நம்ம சுற்றி இருக்கிற மாநிலங்களுக்கு, அந்நிய தேசங்களுக்கு, இந்த உலகத்திற்கு சாட்சிகளாய், பூமிக்கு உப்பாய், உலகத்திற்கு ஒளியாய். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு. எத்தனை பேர் ஆத்ம ஆதாயம் இந்த நாட்களில்
ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் அப்படி ஒரு பாரத்தை போடுறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி, இப்போது அடுத்து நம்ம 3வது பாயிண்ட்டுக்குள்ளே போவோம். நேரம் குறைவாக இருக்குன்னா 5 நிமிஷம். ஓகேவா? பாருங்கள், மறுபடியும் அதே கேள்வியை கேட்குறோம். நாம் ஏன் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும்? அப்புறம் 3வது என்ன தெரியுமா? 3வது பாயிண்ட் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். அறுவடை மிகுதி. அறுவடை மிகுதி. அறுவடை அறுவடை ஐயா, ஏன் நம்ம ஆத்ம ஆதாயம் செய்யணும்யா? அறுவடை மிகுதியாக இருக்கியா? வசனம் தான் சொல்லுது. உங்களுக்கு ஒரு சில புள்ளி விவரங்கள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஆத்ம பாரம் வேணுமா? ஆத்ம ஆதாயம் செய்யலாமா? இல்லை இழுத்து போத்திட்டு வீட்டிலே படுத்து தூங்குவோமா? தேவ பிள்ளைகளே, இங்கே நான் பாரத்தோடு சொல்கிறேன், எடுக்க வேணாம், எடுக்க நேரம் இல்லை. மத்தேயு 9வது அதிகாரம் 36வது வசனம் 37வது வசனத்தில், அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லா ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி என்றார். கண்ணுக்கு முன்னாடி மெய்ப்பனில்லாத ஆடுகளாய் எத்தனை பேர், எத்தனை ஜனங்கள் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, அறியாமையினால விக்கிரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க, கல்லையும் மண்ணையும் மிருக ஜீவன்களையும் இயற்கைகளையும் தெய்வமாக எண்ணி. ஐயா, உங்கள் பிள்ளை உங்களை அப்பா அம்மான்னு கூப்பிடாம யாரையோ ஒருத்தவங்க போய் அப்பா அம்மானா எப்படி இருக்கும்? பெத்த தாய் தகப்பனுக்கு அந்த வேதனையை ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் ஜனங்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளாய் கண்கள் திறக்கப்படாமல் அந்நிய தேவங்களை வளைந்து கொண்டிருக்கும் பொழுது மெய்யான சிருஷ்டிகராகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எவ்வளோ வலிக்கும்? அந்த உணர்வு எனக்கு இல்லையே. ஏன்னா நான் ஆண்டவர் தேவன்னு அறிஞ்சிக்கிட்டேன். என் வயிறு ரொம்பனா உங்களை மாதிரி ஒரு சகோதரன், நம்மளுடைய சகோதரன், நம்மளுடைய சகோதரி, தேவசாயல், தேவனுடைய ரூபம், அட்ரஸ் தெரியாமல் பூர்வீகத்தை மறந்து, பூர்வீக அட்ரஸை மறந்துட்டு எங்கெங்கேயோ பாதை மாறி வழி மாறி போயிட்டுருக்குங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? உணர்வே இல்லாமல் இருக்கிறோம், பாரமே இல்லாமல் இருக்கிறோம். எவனோ எக்கடோ கட்டு போனான் இருந்தால் என்னன்னு இருக்கிறோம். எல்லாமே நம்ம சாயலுங்க, எல்லாமே நம்ம ரூபங்க, நம்மளை போல மனுஷங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வருத்தத்தை பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வருத்தத்தை பாருங்க. மெய்ப்பனில்லா ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும் சிதறிக்கப்பட்டவர்களுமா இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. அந்த இயேசுக்கு இருந்த சாஃப்ட் கார்னர் இன்னைக்கு இந்த மனித குலத்தின் மீது நமக்கு இருக்கா? உங்கள் உறவுகள் மீது இருக்கா? நம்ம ஊர் மக்கள் மீது இருக்கா? நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க மீது இருக்கா? நம்ம யாரை பகைக்கலான்ல ரெடியாக இருக்கிறோம், யாரை குற்றம் கூறலான்ல ரெடியாக இருக்கிறோம், யாரை இழிவுபடுத்தலான்ல ரெடியாக இருக்கிறோம், யாரை மிதித்து மேலே வரலான்ல தானே இருக்கிறோம். உண்மையாலுமே இயேசுனுடைய அந்த அன்பை பாருங்க. அவர்கள் மீது மனதுருகி, இந்த மனதுருக்கம் மனுஷனை கண்டு, தாம் உண்டாக்கின மனுஷனை கண்டு, தாம் உருவாக்கின மனுகுலத்தின் மீது உள்ள அன்பு. ஆமென். பாருங்க, அவர் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி என்றாராம். அன்பு தேவ பிள்ளைகளை, உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்பத்தில், நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் படிக்கிற இடத்துல, உங்கள் ஊரில், உங்கள் கிராமத்தில், உங்கள் பட்டணத்தில், உங்கள் மாநிலத்தில், அண்டை மாநிலத்தில், அண்டை நாடுகளில், உலகத்தில் அறுப்பு மிகுதியாக இருக்குங்க. அறுப்பு மிகுதியாக இருக்குது. அவர் தம்முடைய வேலையாட்களாக தான் உங்களை தெரிஞ்சு எடுத்திருக்கிறார். ஆமென். சரி, இதை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். என் நேரம் கரெக்டாக முடிவடைய போகுது. இந்த பூமியில் அதாவது நம்ம தமிழ்நாட்டை பேசலை, இந்தியாவை பேசலை, இந்த பூமியில் சுமார் 820 கோடி, எத்தனையா? 8.2 பில்லியன் மக்கள் தொகை வாழ்கிறாங்களாம். அறுப்பு மிகுதியா இல்லையா? மிகுதியா இல்லையா?
ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்காக, இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களுக்காக உங்கள் ஜெபத்தில் ஒரு நிமிஷம் நினச்சிருக்கிறீங்க, ஆண்டவரே இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு? சரி, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மறந்துடாதீங்க தேவ பிள்ளைகளை. இங்கே பாருங்கள், சரி, நான் பூமியில் 820 கோடி இருக்கிறாங்கன்னு சொன்னேன். இந்தியாவில் சுமார் 147.7 கோடி இந்திய மக்கள் தொகைங்க. நம் வாழ்கிற தேசத்தில் மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா? 147.7 கோடி. அதாவது 1.47 பில்லியன் மக்கள் வாழ்கிறாங்க. அறுவடை மிகுதி. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், அறுவடை மிகுதி. சும்மா இப்படி, ஓ அறுவடை மிகுதி. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஓ ஓ ஓனா ஓ இல்லை, ஓ அறுவடை மிகுதி. பாப்பா பார்த்து சொல்லு. பாப்பா சொல்லியாச்சா? சரி, ரைட். சரி, அடுத்தது தமிழ்நாட்டில் எங்கே? இப்போ நான் இந்தியாவுக்கு வரல, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன். தமிழ்நாட்டில் சுமார் 8.1, அதாவது 8.1 முதல் 8.2 கோர்ஸ், அதாவது 8.1 முதல் 8.2 கோடி, அதாவது 81லேருந்து 82 பில்லியன் மக்கள் வாழ்கிறார்களாம். எங்கே? தமிழ்நாட்டில். நாம் வாழ்கிற தமிழ்நாட்டில் 8.1லேருந்து 8.2 பில்லியன் மக்கள் வாழ்கிறாங்களாம். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து மறுபடியும் சொல்லுங்களேன், ஓ அறுவடை மிகுதி. ஓ சொல்லுங்க, ஓ அறுவடை மிகுதி. சரி, ரைட். இப்போ அடுத்தது வருவோம். தமிழ்நாட்டில் என்ன 8.1 மக்கள் தொகை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? இந்த தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குன்னா, எத்தனை மாவட்டம்? என்ன பாஸ்டர் திடீர்னு இப்படி கேட்டிங்கன்னா? தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குது. எத்தனை மாவட்டங்கள்? தப்பாக சொல்லிட்டேனா? கரெக்டு தானே? வாத்தியார் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். எத்தனை கரெக்டு? 38 மாவட்டங்கள் இருக்குங்க. 38 மாவட்டங்கள் உள்ள ஆத்மாக்களுக்காக என்னைக்காவது நீங்கள் பாரப்பட்டிருக்கீங்களா? நான் அந்நிய தேசத்தை பற்றி பேசலை. நாம் வாழ்கிற தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்குது. சரி, இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். 27. அப்புறம் இந்த 8 யூனியன் பிரதேசம், 8 யூனியன் பிரதேசம் இருக்குது தெரியுமா? அதையும் சேர்த்து தானே 28? அது இல்லாமல் தானே? அப்போ இந்திய தேசத்தில் உள்ள 28 மாநிலங்களுக்காக 8 யூனியன் பிரதேசங்களுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? சரி, ரைட். அடுத்தது, உலகத்தில் சுமார் 7100லேருந்து 7200 மொழியில் பேசுகிறாங்களாம் மக்கள் இருக்காங்க. எத்தனை மக்களாம்? 7100லேருந்து 7200 மொழி பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க. அதில் 30 மொழிகள் அழியும் ஆபத்தில் இருக்கான். 3000 மொழிகள். எத்தனை மொழிகள்? 3000 மொழிகள் அழியிற ஆபத்தில் இருக்குது. 7200 மொழி பேசுகிறவங்க இருக்காங்க. இன்னைக்காவது ஒரு நாள் இத்தனை மொழி பேசுகிற ஜனங்களுக்காக அந்தந்த மொழியில் அந்தந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் போகணும், அந்தந்த மொழியில் ஆத்ம ஆதாயம் செய்யணும்னு சொல்லி என்னைக்காவது நம்ம இறக்கப்பட்டிருக்கோமா? ஜெபிச்சிருக்கோமா? ஆத்ம ஆதாயம் நீங்கள் போய் செய்கிறதுல மட்டும் இல்லை, ஆத்மாக்களுக்காக பரிதவிக்கிறதுலேயும் இருக்குது. கடமைக்காக செய்கிறதுக்கும் விசுவாசத்தோடு செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்தியாவில் 121 முக்கிய மொழிகள் பேசப்படுகிறதாம். எத்தனை? அவற்றில் 22 மொழிகள் அரசியல் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழியே 22 மொழி. அந்த மொழியில் உள்ளவர்களுக்காக ஜெபிச்சிருக்கோமா? நம்ம தேசத்தில் இருக்கிற 22 மொழிகளுக்காக. நம்ம தமிழை நேசிக்கிறோன்னு சொல்லுவோம், ஆனால் தமிழர்களுக்காக கூட என்ன பண்ண மாட்டோம். அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்கள், தமிழ்நாட்டில் சுமார் 22 மொழிகள், அதில் தமிழ்நாட்டில் முக்கிய மொழிகளே 13 மொழி நம்ம தமிழ்நாட்டில் 13 மொழி பேசுகிறாங்களாம். பக்கத்து மாநிலத்தை சொல்லலை, நம் மாநிலத்தில் 13 மொழி பேசுகிறாங்களாம்.
அந்த மொழி பேசுகிற பாருங்க, ஏன் பாஸ்டர் இப்போ இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், அறுப்பு மிகுதி. உங்களுக்கு ஒரு ஆளை பற்றி சொன்னால் சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சீகன் பால்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஜெர்மன்காரு. யாரா? இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல பைபிளை, அந்த பைபிளை மொழிபெயர்த்த மனுஷன். மொழியை பற்றி எதுக்கு பாஸ்டர் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்காக ஜோம் பண்ண சொல்லுங்கள். 13 மொழியில் அவன் ஆண்டவர் பார்த்துக்குவார். எவனுக்கோ ஒருத்தவன் இந்த தரிசனம் தாயா இன்றைக்கி தமிழில் பைபிளை நம்ம வாசிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. ஆத்ம ஆதாயன்றது தமிழ் மொழி பேசுகிறவனுக்கு மாத்திரம் இல்லை, மனுகுலத்திற்கானது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஜெபிங்க. எல்லா மொழியிலையும் தேவ செய்தி போகணும், சத்தியம் போகணும், சுவிசேஷம் போகணும். ஆத்மாக்கள் எல்லா மொழி பேசுகிற ஜனங்களும் ரட்சிப்பு அடையணும். பரலோகத்தில் தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் வந்து உட்காந்துருக்க போகிறான்னு நினச்சிங்களா? தேவ பிள்ளைகளே பாருங்கள், நாம் தமிழ்நாட்டில் நமக்கு நன்கு அறிந்த தமிழ் மொழியிலேயே நம்ம என்ன பண்ணுறதில்ல, போய் ஆத்ம ஆதாயம் இன்றைக்கி ஒரு முடிவெடுப்போம். அறுவடை ஆண்டவருடைய பார்வையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 தீமோத்தேயு 2:4 எடுத்து வாசிங்க, நம்ம முடிப்போம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எந்த மனுஷனா? எல்லா மனுஷனும். அது தமிழ் பேசுகிறவனாக இருக்கட்டும், ஹிந்தி பேசுகிறவனாக இருக்கட்டும், தெலுங்கு பேசுகிறதாக இருக்கட்டும், உருது பேசுகிறவனாக இருக்கட்டும், கன்னடம் பேசுகிறவனாக இருக்கட்டும், வேறு என்ன, மலையாளம் பேசுகிறவனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லா மனுஷரும் அப்படின்னு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் சித்தத்தை நிறைவேற்றுறது தாங்க ஆத்ம ஆதாயம். புரிஞ்சுருந்தா நல்லா கையை தட்டி தேவ பிள்ளைகளே, நம்மில் சில வட இந்தியா மிஷினரி ஊழியத்தையே என்ன பண்ணுவோம், அது ரொம்ப பாரம் உள்ளதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் வட இந்தியாவோட கேவலமாக இருக்கிற கர்த்தரை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்கன்றதை மறந்துடாதீங்க. வட இந்தியாவிலலாம் போய் ஒன்றும் பண்ண வேணாம். முதல்ல இங்கே பண்ணலாம், எருசலேமில் பண்ணி முடிப்போம். அதுக்கப்புறம் யூதேயா சமாரியாவுக்கெல்லாம் போவோம். நான் சொல்கிறது புரிஞ்சிச்சா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. நாம் வசிக்கிற பகுதியில் நம்ம சுற்றி இருக்கிற அநேக ஜனங்கள் தேவனை அறியாது இருக்கிறாங்க ஐயா. ஆத்ம ஆதாயம் செய்யுங்கய்யா. ஆமேன். கண்கள் இருந்தும் குருடர்களா, காது இருந்தும் செவிடர்களா, உள்ளம் இருந்தும் ஊமைகளாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்படி வாழ்கிற ஜனங்கள் மீட்கப்படவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆத்ம ஆதாய பணிக்காக அழைச்சிருக்கிறார். அறுவடை மிகுதி. ஏன் நான் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும்? முதல்ல இருந்து வரீங்களா? ரைட்டு, ஓகே. அடுத்தது என்னது மிகுதியா? ஆண்டவர் சொல்கிறார் ஏசாயாவில், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், ஏசாயா 6வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில், ஏசாயா 6:8, அதுக்கு ஏசாயா ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏசாயா அவருக்கு சூப்பராக அந்த வசனத்தை வாசிக்கும்போது சூப்பராக இருக்கும். ஏசாயா 6:8 வாசிங்க. ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றார். எத்தனை பேர் இன்னைக்கு அதை சொல்ல முடியும்? சொல்றேன்றவங்க அப்படியே உங்க கரங்களை உயர்த்தி அப்படியே எழுந்துறீங்க. ஆண்டவர் சொல்ற சத்தம் இன்னும் நான் கேட்கலன்னா, உள்ளம் இருந்தும் நான் ஊமையாக இருப்பேன்னா, இருக்கிறவங்க இருந்துட்டு போங்க, அதற்கான பலனை பரலோகத்தில் பெற்றுக்கோங்க. ஒருவேளை ஆண்டவரை என் கண்ணை நீங்கள் திறந்து விட்டீங்கப்பா, என்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா, அப்பா தகப்பனே யாரை நான் அனுப்புவேன்னு கேட்குறீங்களே, யார் என் காரியமாக போவான்னு கேட்குறீங்களே, ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன்ப்பா, அடியேன் இருக்கிறேன்ப்பா, என்னை அனுப்புன்னு சொல்லி
நீங்கள் உற்சாகமாக அவருக்கு உங்களை அர்ப்பணித்து பாருங்கள், ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு செய்ய போகிற காரியங்கள் மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்ம ஜெபிப்போமா. ஆண்டவரே இயேசுவே,